அதெல்லாம் இந்த கிளிப்ல போட மாட்டேங்க சத்தியமா. எதுக்கு சும்மாவே சேர்க்கி தரான் நமக்கு. இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருக்காங்க. ஒண்ணு இவ்வளவு பெருசு இல்ல, இதுக்கு நடுவுல ஒரு சைஸே கிடையாது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேஜுஸ் vlog. நம்ம இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போறோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, சமைக்கவே தெரியாத ஒருத்தரை வச்சு நம்ம சமையல் சொல்லி தர போறோம். நான் ஒன்னும் சமையல்ல பெரிய ஆள்லாம் இல்ல, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை ஒரு சிம்பிளான ஈஸியான டிஷ், உப்பு எங்க இருக்கு புளி எங்க இருக்கு அப்படின்னு வெறும் சுட தண்ணி மேகி செய்ய தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். அது வேற யாரும் இல்ல, என் கூடவே பிறந்த ஒருத்தனோட தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். வெல்கம் வெல்கம் தான் சொல்லுவோம். ரொம்ப கேமரா செய், அவரை வெல்கம் பண்ண இந்த பாதாம் டப்பாவை நம்ம கொண்டு கொடுக்கலாம். வாங்க வாங்க. ஓகே, இப்ப இவரை வச்சுதான் எங்க ஃப்ரேம் இங்கதான் இருக்கு. படத்துல வர மாதிரி பண்ணிட்டு இருக்க. எந்த படத்துல? இவ்வளவுதாங்க ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. இவரை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சமைப்போம். உங்களுக்கு சமையல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கு, சமைக்க தெரியும் உங்களுக்கு. என்னை பத்தி நானே பெருமையை பேச மாட்டோமா? நான் எல்லா ஊர் சமையலும் பண்ணுவேனுமா? சமைக்கவே தெரியாது, நல்லா சாப்பிடுவேன். சுட தண்ணி வைக்க தெரியும், மேகி செய்ய தெரியும், தோசை சுடுவேன். அதிகபட்சம் இது 3 டிஷ் தான். இன்னைக்கு இவரை வச்சு நம்ம சமைக்கிறோம். நம்ம என்ன டிஷ் மேக் பண்ணலாம்? நீ சொல்ல பண்ணுற. சரி, இன்னைக்கு ஈஸியா ஏதாச்சும் பண்ணலாம். சரி, என்ன ஈஸியான டிஷ் என்ன பண்ணலாம் சொல்லு. உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு? எனக்கு ஈஸியான தோசைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. நான் தான் பண்ணுமா? நீ ஏதாவது ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும். ஓகே, ஃப்ரம் தி ஸ்கிராச் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? பிரியாணி பிரியாணி அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப ஆயிட்டோம் இல்ல ராகேஷ்? நம்ம அப்ப எது கேக்குற? அப்ப நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருப்ப சொல்லு. சரி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மிட் லெவல்ல நம்ம பண்ண போறோம். பாஸ்தா. கொஞ்சம் இவனுக்கு இப்பதான் சின்ன பையங்க, பேசிக்னால இவன் பாஸ்தா பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பாஸ்தா பண்ண போறோம். போய் எடுத்துடா பாஸ்தா தேவையானதுலாம். பாஸ்தா செட் எங்க வச்சிருப்பாங்க? இது உள்ள இருக்கும். என்ன தெரியுமா? இது கொஞ்சம் கேவலமா இருக்க தேடுறான். இல்ல என்னது இல்ல என்னது? பாஸ்தா இல்ல, பாஸ்தாக்கு பதிலா மேங்கி போடுவோம். ஒழுங்கா பாஸ்தா உன் கண்ணு முன்னாடிதான் இருக்கு பாரு கரடேசி. வெரி குட். சுத்தி வச்சா எனக்கு எப்படி தெரியும்? சரி, எடுத்துட்டு வா. அத இந்த பாஸ்தாவை ஒரு பவுல் எடுத்து போடு. இது போதுமா? இத போட்டு நம்ம இதுல போட்டு இது அடுப்புல வைக்கணும். அடுப்புல வைக்க முடியுமா? இது வேற எவ்வளவு இருக்கு பாரு இந்த பாஸ்தாவா? இது கரெக்டா இருக்கும். சரி, இந்த போடு. நீதான் போட்டு அப்ப தண்ணி ஊத்து. அதுல கொஞ்சம் குடிக்கிற தண்ணி ஊத்துமா இல்ல நார்மல் பைக்ல வரது? குடிக்கிற தண்ணி தான் ஊத்து. ராகேஷ், நீ யாரோட ஃபேனு? பரவாயில்ல சொல்லு. சிம்பிள் மட்டும் ஸ்டைல் மட்டும் காட்டு. ஏதாச்சும் ஒண்ணு. இப்படியா இல்ல இப்படியா? அது என்ன? இது ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் காட்டு. கண்டுபிடிச்சிடலாம். ஆக்ஷன் மட்டும் காட்டு. நான் எல்லாரும் விஜய் ஃபேன் தானா? சரி, அப்புறம் பத்த வைக்கணும். வீடியோ கூப்பிடுவாங்க, அவங்களே எல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் இப்ப யாரோ ஒருத்தவங்க பண்ண மாதிரி சிம்பிளா எடுத்துப்பாங்க. நீ புடிச்சு இல்ல, லைட்டா ஆயில் ஊத்து. இப்போ ஒட்டாம வரதுக்கு தான் ஆயில் ஊத்தணும். லைட்டா ஆயில் ஊத்து. ஏன் ஆயில் ஊத்துனா எப்படி ஆகும்? ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்காது, லூப்ரிகேண்டா வேலை பார்க்கும். இதுல நெய்யை மிக்ஸ் பண்ணி இருக்குங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல, ஊத்து. ஒரு ஸ்பூன் போடு. நீ டயட்டா சாப்பிடுவியா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஊத்து. போதும். ஓகே. இப்ப லைட்டா உப்பு போடு. நீ அழுகுறனா எப்படி? அப்புறம் கட்டிங் எல்லாம் இப்ப இன்னும் பண்ணுவ? நான் எப்படி செய்ய போறேன் மட்டும் பாரு. உப்பு எங்க இருக்கும்? இல்ல, கண்ணை திறந்து பார்த்து ஒருக்கில உப்புதான். நான் ரொம்ப போதும். எவ்வளவு இது போதுமா? போதுமா? போடு. சீஸ்ல உப்பு இருக்கும். இதுல போதும்.
போதும்னு சொன்னா எக்ஸ்ட்ரா போடுற அண்ணன் உங்க வீட்லயும் கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம எது சொல்றோமோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுவான். இது கொதிக்கிற நேரத்துல நம்ம கட்டிங் வேலை பண்ணலாமா? பண்ணிடு. பண்ணிட்டு இல்ல நீ தான் பண்ணணும். ஒரு வெங்காயம் எடுப்போ. எடுத்து மட்டும் தான் கொடுக்கலாம். வி குக்கிங் ரூல்ஸ் ஒண்ணு போதுமா? உனக்கு ஈஸியா இருக்கும் கட் பண்ண. சரி ஒண்ணு போதும். கார்ன் போட்டுக்கலாமா கொஞ்சம்? ஓகே. ஃப்ரீசர்ல கார்ன் தேடுற ஒரு ஆள் நீங்க இங்கதான் பார்க்க முடியும். இது கூட மில்க் ஷேக் ஒண்ணு பண்ணி தரியா? ஒரு பாயிண்ட் என்னன்னா ரோஸ் மில்க் மில்க் ஷேக்கா? எப்படி பண்ணுவ? மில்க் ஷேக்னா என்னது? மில்க் ஷேக்னா என்ன? மில்க்ல ஏதாச்சும் ஒரு ஃபிளேவர்ட் ஐட்டம் தான் மில்க் ஷேக். ரோஸ் மில்க் ஷேக் தான். ஓ பல்ல மில்க் ஷேக்ல ரோஸ் மில்க் போட்டு தர போறேன். ஆமா ரொம்ப சிம்பிள். நான் பண்ணுவேன். கடை வைக்கலாம்னு படிச்சது என்னது? ஆர்கிடெக்ட். உங்களுக்கும் ஏதாவது வீடு டிசைனிங்க்கு நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்க வந்து ராகேஷ் சுந்தர் அப்படின்ற பேஜை வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். This video is sponsored by Studio R. அதுல எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க? வீடியோ போடல. டைப் பண்ணுங்க. இல்ல ஆம்ஸ்டர் இதானே இப்ப நீ கேட்க வந்த. இது ஒன்று தெரியல இது ஆம்ஸ்டர். சரி எப்படி கட் பண்ணுவ? சாப்பிங் போர்டு எடுத்து வா. கத்தி வேணும். முன்னாடி கத்தி வேணும். தெரியல. எல்லாம் குக்கிங் சேனல் போறாங்க. ஹைஜீனிக் சொல்லும். அது வீட்டுலாம் வரோம் கத்தியவே. சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ண. கட் பண்றதுக்கே பாட்டில் வாட்டர்ல போட்டுதான் வருவீங்களா? கட் பண்ற கேப்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது அடிப்பட்ட சம்பவம் ஏதாச்சும் இருக்கா? வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது தத்துவம் அட்வைஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் வாஷ் பண்ணேன். அப்படியே வாஷ் பண்ணுவியா? ஒரு பவுல் எடுத்து போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். அந்த அளவுக்குலாம் பதிக்கிற நீ ஆர்கிடெக்ட். ஆமா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி போதுமா இது? போதும். அடுத்து வெங்காயம் கட் பண்ணோம். இப்ப எனக்கு ஒரு டவுட். இது கட் பண்ணி தானே கழுவணும் வெங்காயம்? ஆமா ஆமா ஆமா. சரி நீ கட் பண்ற கேப்ல நம்ம கேம் விளையாடுவோமா? நீ விளையாடலாம். இதுவே ஒரு கேம். கட் பண்ற கேப்ல ஒரு கேம் விளையாடுமா? அது விளையாடும். நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது டேரக்டா சொல்லிட்டு இருப்பேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. ஃப்ளோல தான் இருக்கும். நீ வந்து நான் ஒரு டான்ஸ் ஸ்டெப் சொல்லுவேன். அது என்ன பாட்டு நீ கண்டுபிடிக்கணும். பாட்டா? நீ ஆடல வேணாம். சாரி நான் காட்டுவேன். நீ அதை கண்டுபிடிக்கணும். இது என்ன பாட்டு? எப்படி கட் பண்ணும்? இப்ப நடுவில் ஸ்லிட் பண்ணு. இதுதான் தென்டா. சரி இப்ப இது உரி. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நானே ரெண்டுத்தையும் உரிச்சிட்டா. கழுவிட்டு வா. இது எப்படியே கழுவியாச்சுதானே? உரிச்சுனா கழுவிட்டேன்னு அர்த்தமா? இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருக்காங்க. இது என்ன ஸ்டெப் சொல்லு. என்ன பாட்டு? அதுல என்ன பாட்டையும் வராது. பேட்ல வரும். என்ன படம்? என்ன புரியாது. இதெல்லாம் இந்த கிளிப்லாம் போட மாட்டேங்க சத்தியமா. எதுக்கு சும்மாவே சைக்கு தராம வந்து இதெல்லாம் யாரு அங்க அமிதாப் மாதிரி நின்றுட்டு இருக்கு. எத்தனை பேர் மங்க ரீல்ஸ் போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க கமெண்ட்ல. அதெல்லாம் தேவையான பொருட்கள். கடாய் வந்து இதுக்குள்ள இருக்கு வச்சிருவான். கடாய் எங்க இருக்குன்னே தெரியல. இந்த வீட்டுல எத்தனை வருஷமா இருக்கேன். ஐயோ அவ்வளவு பெரிய இவ்வளோண்டு பாசம் இவ்வளவு பெரிய கடாய் கேக்குறான். ஒண்ணு இவ்வளவு பெருசு இல்ல. இதுக்கு நடுவுல ஒரு சைஸே தெரியாது. பாஸ்தாக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்?
கடாயை வச்சுட்டு பட்டர் போடணும். பட்டர் எடு. போடு, உனக்கு தேவையான அளவுக்கு போடு. பர்ஃபெக்ட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ண பட்டர்ல? பட்டர் உருகணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஆனியன் போடணும். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? ஆனியன் போடணும்னு என் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஓ, கேர்ள் ஃப்ரெண்டு. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க? அவங்கள பத்தி சொல்லுங்க. தெரியல, நீமே தான் பா. ஒரு மலைத்தா ஏய் போறோம்னு சொல்லி வரோம். நம்ம தானே சாப்பிட்டு போறோம். ஸ்டைல்ஸா? ஏய், செஃப்லாம் பெரிய பெரிய செஃப்லாம் என்ன போவாங்க? இப்படியா? ஆமா. சாட்டை பண்ண. What is mean by சாட்டை? என்ன இப்படி பண்றேனா? அப்ளாஸ் கொடுத்துடலாம் நம்ம. ஏய், அவ்வளவு பேக் இல்ல நானு. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கேட்டேன் மக்களுக்காக, சொல்லுங்க. பேஸ்லாம் கேட்டு என்ன பண்ணுவாங்க? உண்மைதான். ஏன் அப்படி? டேய், எல்லாரும் வாழ்க்கையில தான் பண்றோம். திருப்பி பண்ணாதீங்க. அதுதான் advice. தங்கச்சியா எனக்கு என்ன அட்வைஸ் தர? எப்ப இதை விளாக முடியும் பண்ணி? தீஞ்சு போயிடுச்சு. இது யாரும் செய்யல நீ தான் பாத்துக்கணும். வா, வீடியோல பண்ற மாதிரியே போடுறியே. அப்படின்னா ஒய்ஃப்ல வந்து சமைச்சு போட, சமைக்க கத்துக்கோ. ஆர்டர் பண்ணிக்கலாம். இவனும் ஒரு கோஆபரேஷனோட கோஆபரேஷன்